are going to be fighting against data centers everywhere in New Jersey. Each and every one. ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் டேட்டா சென்டருக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. அதை பற்றின அந்த வீடியோ தான் இதை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ நாம் பேச போகிறது, டிஸ்கஸ் பண்ண போகிறது எது அப்படின்னா, ஏஐ டேட்டா சென்டர் வரமா சாபமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் இப்போ உச்சத்தில் இருக்கிற பிரச்சனை, வெளி உலகத்துக்கு தெரியாமல் மூடி மறைக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனை. நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கிற பிரச்சனை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இது வரைக்கும் நம்ம எல்லாமே நினச்சிட்ருக்கோம், அது ஒரு அல்காரிதம், நாம் நினைக்கிறத, மனிதர்கள் நினைக்கிறத அது ஈஸியாக பண்ணி முடிச்சிடும், சாஃப்ட்வேரு அல்ட்ரா லெஜண்ட் அளவுக்கு திங்க் பண்ணி எல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது. அது எல்லாமே இல்லைன்னு சொல்ல வரல, அது எல்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அது கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரிசிட்டி ரெவல்யூஷனை அது க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான். இப்போ அமெரிக்காவில் நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. எல்லாம் அது பெரிய பெரிய எம்என்சிஸ் கம்பெனிஸ் எல்லாமே டேட்டா சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஏஐ மாடலை ஒரு ட்ரெயின் பண்ணணும், இல்லை அதை ரன் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு டேட்டா சென்டர்ஸ் தேவை. இந்த டேட்டா சென்டர் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட நம்மளோட கனவிலும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் சிபியூஸ், சர்வர்ஸு, கூலிங் சிஸ்டம் எல்லாமே 24 மணி நேரமும் எல்லா நாட்களும் 24/7 மாதிரி அது ஆன்லேயே இருந்து ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்கணும். நிறையா தண்ணி தேவைப்படும், நிறைய எலக்ட்ரிசிட்டியை அது கன்சியூம் பண்ணணும். 24/7 அது ஓடிக்கிட்டே இருக்கணும், கூலிங்காகவும் இருக்கணும், அஃப்கோர்ஸ் ஏசிஸ் இருக்கணும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது சர்வர், சிபியூலாம் என் நம்பர், ஓகேங்களா? ஸோ அப்போ டேட்டா சென்டர் எலக்ட்ரிசிட்டியை அதிகமாக கன்சியூம் பண்ணுது. இப்போ தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவில் இபி பில்லில் கிட்டத்தட்ட 4-5% டேட்டா சென்டர்ஸ் மட்டும் கன்சியூம் பண்ணுறதா ஒரு சர்வே சொல்கிறாங்க. இது 2030க்குள்ளே அது 10% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன டிபேட்னா, இந்த டேட்டா சென்டர் இபி பில் யார் கட்டுறது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்என்சிஸ் மோஸ்ட்லி இப்போ டேட்டா சென்டர்ஸ் வச்சுருக்கிறது கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் போன்ற எம்என்சிஸ் தான் வச்சுருக்காங்க. அவங்க டேட்டா சென்டருக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கணும். பில்டிங், பவர் பிளான்ட்ஸு, கிரிட்ஸு எல்லாமே அவங்களே பார்த்துக்கணும், ஓகேங்களா? இதனால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடாது அப்படின்ற மாதிரி அமெரிக்காவில் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு எதிராக எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாகாணத்தில் டேட்டா சென்டர் வச்சுக்கணும், அந்த மாகாணத்தில் போராட்டம் இருக்குது. நிறையா ஸ்லோகனில் தே ஆர் எனர்ஜி வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லி, வேம்பயர்ஸ்னால் ரத்தத்தை குடிக்கிற மிருகங்கள், அந்த அளவுக்கு டேட்டா சென்டர்ஸ் ஆர் எனர்ஜி வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கம்மிங் டு இந்தியா, எ பிக் கொஸ்டின் மார்க். இந்தியா டேட்டா சென்டருக்கு அட்ராக்ட் பண்ணுது. இட்ஸ் குளோபலி அட்ராக்டிங் டேட்டா சென்டர்ஸ். ஸோ நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. 2047 வரைக்கும் இந்தியாவில் டேட்டா சென்டர் அமைக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் டேக்ஸ் ஃப்ரீ, அவங்களுக்கு டேக்ஸ் கட்ட தேவைன்னு வரையும் நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வாண்ட்ஸ் டு மேக் இந்தியா ஆஸ் எ குளோபல் ஹப் ஃபார் டேட்டா சென்டர்ஸ். ஒரு டேட்டா சென்டருக்கான சர்வதேச மையமாக இந்தியா இருக்கணுன்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் ஒர்க் மாதிரிலாம் தராங்க, டேக்ஸ் ஹாலிடே அப்படின்ற மாதிரிலாம் தராங்க. டேட்டா சென்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி தேவைப்படும். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிலமும் தேவைப்படும், இடம். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டரை அது கன்சியூம் பண்ணும், ஓகேங்களா? நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது வாட்டர் அண்டு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும். அஃப்கோர்ஸ் டேட்டா சென்டர்ஸ் பிக் சிட்டிஸில் தான் வரும், லைக் சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், மும்பை, பூனே, அந்த மாதிரி இடத்துல தான் வைப்பாங்க அவங்க. ஸோ அப்போ ஏற்கனவே மெட்ரோவில் நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் அதிகம். எல்லா இந்தியன் மெட்ரோ சிட்டிஸ் ஃபேஸிங் த வாட்டர் ஷார்ட்டேஜ், இது மறுக்க முடியாத உண்மை. ஸோ அப்போ அந்த டேட்டா சென்டர் அங்கே வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு கொஷின் மார்க். அப்போ இந்தியாவில் அந்த டேட்டா சென்டர் நம்ம கம்பெனிஸ்க்கு ஃபேவராக நம்ம பண்ண போய்
அந்த பொதுமக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாபமாக வருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கொஷின் மார்க்கில் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போக்கி டேட்டா சென்டர் இந்தியாவுக்கு வரணும், அவ்வளோதான். ஆனால் டேட்டா சென்டர் கன்சியூம் பண்ண போகிற வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டினால் பொதுமக்களுக்கு பாதிப்பு வராதா தெரியல. வந்துச்சுன்னா யார் பொறுப்பு, அதுக்கும் பதில் இல்லை. ஏன்னா ஹைலி டெவலப்டு கண்ட்ரி அமெரிக்காலே அதுக்கு இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட், தண்ணி வரதில்லாம் கம்ப்ளைண்ட்ஸ். அங்கே டேட்டா சென்டர் எந்தெந்த கவுண்டிஸ் எந்தெந்த மாகாணத்தில் இருக்கும் அங்கே தண்ணி ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரிலாம். இது அப்படியே வர தண்ணியாக இருந்தாலும் கண்டாமினேட்டட் தண்ணியாக வருதுங்கிறது. நம்பர் 1 டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லப்படுற அமெரிக்காவிலே அந்த நிலம் அப்படின்னா இந்தியாவில் அது வந்து ஒரு கொஷின் மார்க். இந்தியா பொறுத்த வரைக்கும் கூகுளோட டேட்டா சென்டர் விசாகப்பட்டினத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பெருமைப்பட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக டேட்டா சென்டர்ஸ் ஆர் மேக்கிங் அஸ் ட்ரை. ஓகேங்களா? அது டேட்டா சென்டர் வந்து தண்ணி அப்படியே உறிஞ்சி எடுக்கும், எலக்ட்ரிசிட்டியும் ஃபுல்லாக இருக்கும், 24/7 அது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அந்த எனர்ஜி சிஸ்டம் டேட்டா சென்டர் வைக்கிறது பெருசு கிடையாது. அந்த எனர்ஜி சிஸ்டம்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து நிற்கிது. அந்த சஸ்டைனபிலிட்டி எனர்ஜி இருக்குமா, நீடித்தது அப்படின்றது இருக்குமா, இதனால் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதா அப்படின்றதுக்கெல்லாம் இதுக்கு மேலே தான் கவர்மெண்ட். ஏன்னா அமெரிக்காவில் இப்போ தான் அந்த போராட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில மாகாணத்தில் டேட்டா சென்டர் வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டோட்டலாக என்ன ஆகும் அப்படின்னா எம்என்சிஸ் தே மூவ் ஆன் டு இந்தியா தான். அஃப்கோர்ஸ் வி ஆர் த சீப் மார்க்கெட். உலக அளவில் நாம் தான் சீப் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கு தான் அந்த டேட்டா சென்டர்ஸ் வைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்பெனிஸோட டார்கெட்டும் இந்த சைட் திரும்ப போகுது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டோட ரூல் என்ன ப்ளே பண்ண போகுது டேட்டா சென்டர், எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், வாட்டர் கன்சம்ஷன், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தட். ஆக்சுவலாக டேட்டா சென்டர் வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டேட்டா சென்டருக்கு இப்போ வந்து எச்சரிக்கை விட்டுருக்கு. அல்காரிதம், சாஃப்ட்வேரு, சிப்ஸு, மனுஷனை மாதிரி திங்க் பண்ணது, அல்ட்ரா லெவல் திங்கிங், இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கும் அது கொண்டு போகுது. ஏன்னா ஊர்பட்ட தண்ணி, ஊர்பட்ட எலக்ட்ரிசிட்டி 24/7 கன்சியூம் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அப்போ அந்த டேட்டா சென்டர் இருக்கிற ஊரில் இருக்கிற மற்றவங்களுக்கு தண்ணி, அந்த எலக்ட்ரிசிட்டிலாம் அதெல்லாம் எப்படி நாம் வந்து ஸ்பேர் பண்ணிக்க முடியும்? ஸோ அது கொஸ்டின் மார்க்கில் வந்து நிற்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன மாதிரி ஒரு பிளானில் இருப்பாங்க அப்படிங்கிறது நாம் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.